நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்துலேயோ ஆன்மீகத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வளர்ந்து போகணுங்கிற தன்மைக்கு நம்ம இயற்கை நம்ம ஆட்படுத்துது, ஆட்கொண்டிருக்கு நம்மளன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த பாதையில் பயணிப்போம். அப்போ அந்த மனம் வந்து நம்ம கூட இருக்கும், உடலும் நம்ம கூட இருக்கும் இல்லைங்களா? இந்த மனதையும் உடலையும் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது வந்து சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இங்கே பலதரப்பட்ட பிரிவில், மதங்களில், அதாவது உருவங்களில், மந்திரங்களில், செயல்களில் எல்லாம் பறந்து விரிஞ்சு இருக்குது. நீங்கள் அந்த அந்த ஆன்மீகத்தில் அந்த முன்னேறி போகிறதுக்கு பாதைகள் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த அறிவு பசி ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் நிறைய படிக்கணும், அதை விட எனக்கு டெப்த்தாக படிக்கணும். அது வந்து எப்படின்னா, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் படிக்கணும். எல்லாமே அது பண்டைய கால அரசாக இருக்கட்டும், இப்போ இருக்க அந்த எலான் மஸ்க்கு அந்த ஸ்டார்லிங்க் வரைக்கும், அப்புறம் அவங்க சேட்டலைட் விடுறாங்களே அது வரைக்கும், அப்புறம் வானியல், அப்புறம் இந்த பூமிக்குள்ளே இந்த பாதாளம், இப்படி அண்ட சராசரங்களும், இப்படி எல்லா விஷயமும் எனக்கு வந்து ஈடுபாடும் விருப்பமும் இருந்துச்சு. இதில் கடல் இந்த இதில் ஔவையார் சொன்ன மாதிரி கற்றது கையளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி இந்த அறிவு பசி வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போச்சு. அந்த விரிவடைகிறதுல என் மனமும் விரிவடைஞ்சு போகும்போது எனக்கு வந்து ஆரம்பத்தில் ஜாலியாக ஹாய் அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு. என்னோடய உடலும் விரிவடைஞ்சு போகும்போது நான் ஒரு துருவத்தில் இருக்கேன், என் மனம் ஒரு துருவத்தில் இருக்குது. அதாவது உடல் ஒரு துருவத்தில் இருக்குது, மனம் ஒரு துருவத்தில் இருக்குது. என்னால் இது பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவுரங்கசீப் வந்து ஆட்சி செய்யும்போது டெல்லியிலேருந்து இந்த இந்தியாவை, அதாவது பரந்துபட்ட பேரரசை வச்சு ஆட்சி செய்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேவபுரிக்கு வந்து தலைநகரை மாற்றிட்டோம்னா சென்டருக்கு வந்துடும். ஸோ நம்ம சுற்றி உள்ள இடங்கள்லாம் நம்ம வந்து நல்லா ஆட்சி செய்யலான்னு அந்த தேவபுரிக்கு, அதாவது குஜராத் கீழே இருக்க இடத்துக்கு வந்து, அதாவது நம்ம தமிழ் அந்த சேர சோழ பாண்டியர்கள் பகுதி இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அந்த பகுதி, அப்போது ஒரிசா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா கொஞ்சம், இந்த மாதிரி பகுதியெல்லாம் சேர்ந்து தான் மெட்ராஸ் மாகாணமாக இருந்துச்சு. அப்போ இந்த மெட்ராஸ் மாகாணம், மும்பை மாகாணம், கல்கத்தா மாகாணம், இப்படி எல்லாமே வந்து ஆட்சி செய்யலாங்கிறதுல வந்து மாறி வந்தாங்க நடுவில். அதே மாதிரி என் மனம் வந்து எல்லாமே கற்றுக்கணும், எல்லாமே செஞ்சுக்கணும் அப்படின்னு போச்சு. திடீர்னு பார்த்தா சக்தி வழிபாடு, திடீர்னு பார்த்தா பைரவர், திடீர்னு பார்த்தா நவாகச்சேரி திருமூலரோட மந்திரம், சனி பகவானோட மந்திரம், அதாவது இந்த அது என்ன மந்திரம் சொல்லுவாங்க, ஆயுள் விருத்திக்கு மிருத்யுஞ்சய மந்திரம், ஓம் திரியம்பகம் யஜாமகி சுகந்திம் யஸ்ரீமர்தம் உருவாறு கமிவ வந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதா ஓம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மந்திரம். அப்புறம் நிறைய சித்தர்கள் போற்றி 108 மந்திரம். அதாவது என்னென்னா, என் அறிவுக்கு, அதாவது எனக்கு எல்லாமே எடுத்துக்க முடியல. என்னோடய ஆன்மாக்கு என்னோடய லயத்துக்கு ஏற்ற தான் எடுத்துக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இந்த காயத்ரி மந்திரங்கள், அப்புறமா இந்த மாதிரி சில மந்திரங்கள் மட்டும் எனக்குள்ளே கிரகிக்க முடிஞ்சிச்சு. மிச்சதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அது இயல்பாகவே தெரிஞ்சால் கூட, அது எனக்கு இயல்பாக கிடச்சிச்சப்போ கூட எடுத்துக்க முடியல. அப்போ என் உடலுக்கு என்ன எடுத்துக்க முடியுதோ அதை எடுத்துக்க முடியுதுன்னு நான் இதன் மூலம் சொல்ல வரேன். ஆனால் நான் வந்து என் உடலுக்கு எது தேவைப்படும் எதுன்னு தெரியாமல் எதை வேணால் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுதான் ரிஜெக்ட் பண்ணி இது வேணும் இது வேணாங்கிற மாதிரி போச்சு. அப்போது இந்த வகையில் போயிட்டுருக்கும்போது என்னென்னா, இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை வந்து நம்ம உயிர் உடல் மனத்துலலாம் கலந்து அதோட மிங்கிளாகும்போது மித்ததெல்லாம் வந்து அப்படியே அடிபட்டு, அப்படி என்ன சொல்கிறதுனா, ஒரு ராஜா மித்ததெல்லாம் கீழே போகும்ல, அது மாதிரி ஆள் கடலுக்குள்ளே போன மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் மந்திரங்கள் ஒரு கட்டத்தில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்படி தான் நான் குருமார்களும், இவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருவாரா, இவர் தான் நம்ம குருவா, இவரா இதுவா அது வந்து நம்ம சிறுஜாதியில் போனால் தானே அது நம்மக்கிட்ட பேச மாட்டேங்குது. அது நம்ம உள்ளுணர்வாக சொல்லுது. ஒருவேளை நம்ம மனம் கூட நம்மளை ஏமாற்றும்.
அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் நம்பாமல் என்ன பண்ணேன்னா, இந்த மாதா அமிர்தம்லாம் ஹக் பண்ணும்போது என்னோடய குரு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன். அப்புறம் வேறு யார்கிட்ட அந்த 16 கவர்ணகம் பண்ணுவார் ஒருத்தர், அவர் தான் ஆரம்பத்தில். அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி சித்தர்கள் யாராவது மனசிட்ட யார்கிட்ட போய் கேட்டாலும் வந்து என்னோடய குரு யார், குரு யாருன்னு கேட்குறது தான் எனக்கு வேலையாகவே இருந்துச்சு. கொஞ்ச நாளில் சிவனை வந்து அடைஞ்சிடணும், சிவனை பார்த்துடணும், சிவனை பார்த்துடணும் அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நான் பறந்து விரிஞ்சுக்கிட்டே தான் போனேனே ஒழிய, அந்த அறிவு பசி தீரவே இல்லை. அது எனக்கு எப்படி இந்த அரக்கர்கள்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எவ்வளோ வேணாம், அது வந்து உணவு கொட்டிகிட்டே இருப்பாங்கள்ல டன் கணக்கில், அதே மாதிரி எனக்கு அறிவு பசி விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. ஆஹா அப்படின்னு ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, போதும் நீ கற்றுக்கிட்டது போதும், நீ தெரிஞ்சுக்கிட்டது போதும் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து ஏதோ நிறுத்திக்கிச்சு. அதுதான் லாக் பண்ணுச்சு. எனக்கு லாக் பண்ண தெரியாமல் தானே நான் ஓடிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னென்னா, அந்த இது வந்து இதுக்கு முன்னாடி நான் முயற்சிலாம் பண்ணேன் லாக் பண்ணுறதுக்கு, இந்த அறிவு பசியை நிறுத்துறதுக்கு. ஆனால் அது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கல. இந்த சொல்லுவாங்க தெரியுமா, நான்வெஜ்ஜெல்லாம் வந்து நம்ம விடக்கூடாது, அந்த பக்தியெல்லாம் விடக்கூடாது, அதுவாக விடணும். நம்ம வந்து வழியே போய் ஒரு இதை எடுத்துக்கிறதோ, இல்லை விரும்பி மற்றவங்களுக்காண்டியோ, இல்லை ஊருக்காண்டியோ, உலகத்துக்காண்டியோ எடுக்கும்போது அது வந்து எப்படி இருக்கும். ஆனால் நம்மளே விருப்பப்பட்டு மனதார இதயத்துலேருந்து அந்த விஷயத்தை செய்யும்போது எப்படி இருக்கும். அது மாதிரி எனக்கு வந்து என்னென்னா, அந்த செயல் வந்து விட்டுருச்சு. போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விடும்போது என்னென்னா, எதுவுமே தேடலை. அதை விட என்ன எனக்கு நடந்துச்சுன்னா எனக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அண்ட சராசரங்கள்லாம் தெரிகிற மாதிரி, வானியல், அங்கிட்டு பதாளம் என்னென்னமோ சொன்னேன் இல்லையா, அந்த இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயம். மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிட்டாங்க. எரேஸ் பண்ணிட்டு என்னை வந்து எம்டி ஆக்கி விட்டாங்க. எம்டி ஆக்கி விட்டோன்னே ஒரு விதமான அமைதியும், எண்ணமே சுத்தமாக ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்னென்னா, டெலீட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் கிடையாது. இவ்வளோ சேர்த்து வச்சது நான்னு கேட்டிங்கன்னா அது நான். டெலீட் பண்ணது நான் கிடையாது. டெலீட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கூட எனக்கு டெலீட் பண்ண தெரியல. டெலீட் பண்ண தெரியலங்கிறத விட எனக்கு டெலீட் பண்ண பயம். எல்லாமே டெலீட் பண்ணிட்டு விட்டோன்னா, அதாவது ஒரு புக்கை நீங்கள் தேடி தேடி வாங்கி வச்சுருக்கீங்கன்னா, அந்த புக்கை திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த எல்லா புக்கு கடையும் புக்கையும் தூக்கி இந்த பழைய புக்குக்காரனுக்கு போட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் வந்து நீங்களே செஞ்சால் அப்படி இருக்கும். அதே மாதிரி உணர்வு வருது. ஆனால் என்னால் செய்ய முடியல. இந்த புக்கு இன்றைக்கி இல்லை, நாளைக்கு படிப்போம். இது என்னைக்காவது தேவைப்படும். அன்றைக்கி வாங்கும்போதெல்லாம் இந்த தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சோம். அதே மாதிரி இது தேவைப்படும் ஒரு நாளைக்கு, அப்போ பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்லி தான் நான் வந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ வந்து என்னென்னா, ஒரு நாள் என்ன இருந்ததுன்னா, அதுவாக அழிச்சு விட்டுருச்சு. அழிச்சு விட்டத வந்து நான் பார்க்க தான் முடிஞ்சுச்சே ஒழிய ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அழிச்சு விட்டோனே நான் வந்து அப்படி ஏற்கனவே நான் வந்து அந்த அழிக்கணுங்கிற இதில் இருந்ததுனால, இப்போ நம்ம அதுவே அழிச்சதுனால நான் அதை ஏற்றுக்கிற நிமிடத்துக்கு தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அப்போது ஒரு அமைதி, ஒரு 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 லேஸ், ஒரு வானத்தில் பறக்கிற மாதிரி, ஒரு இறகு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும்போது என்னென்னா, அப்போ நமக்கு எப்படி தெரியும் இவ்வளோ விஷயங்கள்? ஏன்னா என் மனம் வந்து அகங்காரத்தில் எப்படி வச்சுருந்துச்சுன்னா, எனக்கு வந்து கோடான கோடி விஷயங்கள் தெரிகிற மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த மாதிரியும், அதில் 1000 விஷயங்கள் வெளியே கேட்குற மாதிரிலாம் சொல்லும்போதெல்லாம், இவ்வளோ தெரியுது அப்படின்னு எல்லோரும் புகழ்வாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ தெரியுது. நான் எல்லா விஷயத்தையும் பேசுவேன். அரசியலும் பேசுவேன், ஆன்மீகத்தையும் பேசுவேன், செக்ஸையும் பேசுவேன், காதலையும் பேசுவேன், அவமானத்தையும் பேசுவேன், அசிங்கத்தையும் பேசுவேன், அருவருப்பையும் பேசுவேன். இந்த மாதிரி இருக்கும்போது என்னடா இது எல்லாத்தையும் பேசுகிறாங்கன்னு சொல்ல மாதிரி இருக்கும்ல. அந்த டேட்டா இப்போ கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. நான் நினச்சேன் அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் என்னோடய அறிவுக்கோ என்னோடய மனசுக்கோ கேட்கும்போது என்னென்னா, அப்போ தாங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. எனக்கு எப்போ எது தேவையோ அப்போ இருந்து ஒரு மேலேருந்து எப்படி பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஆகாசிக்கு ரெக்கார்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி ஒரு பூமியில் அப்படி பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பூமி அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கேன். அப்படியே இந்த பூமியை தொட்டு இப்படி கையில் தள்ளினா அது ஒரு ரேக் மாதிரி வச்சுக்கோங்க. அதுலேருந்து எனக்கு என்ன வேணுமோ அதை ரிசர்வ் பண்ணிவிட்டு அப்படி வேணுங்கிறத வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த புக்கில் 75வது பக்கத்தில் எனக்கு தேவையான டேட்டா இருந்துச்சுன்னா, அந்த கரெக்டாக 75வது பக்கத்தில் போய் அந்த விஷயத்தை பார்த்துட்டு அப்புறம் அந்த புக்கை மூடி வச்சு அந்த ரேக்குள்ளே அப்படியே தள்ளிடுவேன். ஆக மொத்தம் சேர்ந்து எனக்கு இது கற்றுக்கணும், அது தெரிஞ்சு வச்சுருக்கணும், இது மண்டையில் ஏற்றி வச்சுருக்கணும், பின்னாடி இது பயன்படும் அப்படிங்கிற அந்த பிரக்கையே போயிடுச்சு. அதனால நான் ரொம்ப வந்து ஒரு அமைதி நிலைக்கு வந்தேன். ஒரு மனம் வந்து ஓடுறத வந்து ஒடுங்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். 2வது என்னென்னா, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு கட்டாயம் இல்லைங்கிறத உணர்ந்துக்கிட்டேன். 2வது வந்து தேவைப்படும்போது கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. 2வது வந்து என்னென்னா, அதன் மூலம் நான் வந்து ஒரு ஆனந்தமாக உணர்ந்தேன். பயம் போயிடுச்சு. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை வந்து யார்கிட்டயும் நிரூபிக்கணும்,
அவங்க அவங்க என்னை கேள்வி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து நான் இப்படிப்பட்டவ கேள்வி நிரூபிக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த அந்த நிலை போயிடுச்சு. அப்போது எனக்குள்ளே வந்த மாற்றங்கள், எனக்குள்ள நிலைகள்லாம் வந்து என்னென்னா, யாரும் வெளியிலேருந்து புரிஞ்சிக்க முடியல. எனக்கு உள்ளே தான் புரிஞ்சிக்க முடிஞ்சுச்சு. அப்போ வந்து என்னென்னா, இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரீசெண்டா நான் பேசுகிறேன். அவட்ட கேட்குறேன், "நான் நார்மல் மனிதர்கள் மாரி பேசுகிறேனா? இப்போ எல்லா பெண்கள்ட்ட நீ பேசுறல்ல?" அவள் ஒர்க் பண்ணுறா. அப்போ நான் கேட்குறேன்னா, அவள் சொன்னா, "அ நீ அப்படி பேசல. நீ எப்படி பேசுறேன்னா, இந்த ஆஃப் மெண்டல் அ மெண்டலுக்கெல்லாம் பைத்தியங்கள்லாம் பேசும்ல, அது மாரி தான் பேசுவேன்னு" சொல்லுவா. ஸோ என்னென்னா, இதுதான் நான் வந்த வெற்றி. எனக்கு கிடைச்ச வெற்றி இதுதான். நான் நார்மல் மனிதர் மாரி பேசிட்டு இருக்கேன்னு அவ சொல்லியிருந்தான்னா, நான் உண்மைக்கே வந்து என்னென்னா, அது வந்து நான் வந்து ஏத்துக்க முடிஞ்சிருக்காது. அப்போ வந்து என்ன வந்து ஒருத்தர் வந்து மென்டல் அதாவது அதாவது பைத்தியமா இருக்குன்னு சொல்றத வந்து என்னால ஆனந்தமா, அறிவா ஏத்துக்க முடியுது அப்படிங்கும்போது எனக்கே ஆனந்தமா இருந்துச்சு. 2வது நான் அப்படி தானே இருக்கேன். அத தானே நான் ஏத்துக்கணும். அ நான் இப்படி உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஃபோன்ல பேசிட்டே இருக்கேன்ல, திடீர்னு இந்த அருள் அந்த மாரி சொல்றாங்க இல்லையா? சில பேர் வந்து அருள் வந்து வாக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ எனக்குள்ள என்னன்னா, எதிராளியோ இல்ல எங்கேயோ ஒரு துன்பம் நடக்குது அப்படின்னா, என்னால இங்கேருந்து உணர முடிஞ்சது. அப்போ வந்து என்னன்னா, அ எ என்ன நான் என்ன நெனப்பேன்னா, இத கேட்குறவங்க, இத வந்து அதுக்காண்டி இத கேட்காதவங்கலாம் நல்லா இருக்கக்கூடாதா? அப்படிலாம் இல்ல. அ சரி கேட்டாலும், கேட்காட்டாலும் எல்லாருமே ஆனந்தமா இருந்துட்டு போயிட்டோம். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிரட்டும். போதும், போதும். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. இங்க இருந்தது போதும். எப்போ நீங்க இந்த வந்து இந்த இந்த உடல், பொருள், ஆவிங்கிற மாரி இங்க இந்த செல்வங்கள், இந்த இந்த அம்மா, அப்பா பாசம், அதுக்கப்புறம் வந்து இந்த என்னது சொல்றது, கணவன் மனைவி அன்பு. இந்த 3யும் ஒண்ணா திரட்டுங்க. ஒரு பெரிய உருண்டை ஆக்குங்க. அப்படியே வந்து அத இறைவனுக்கு படைச்சு, இதுதான் இந்த பக்திலாம் உனக்கு நான் குடுக்குறேன். நீங்க வந்து என்னை ஏத்துக்கோங்க, வழிநடத்துங்கன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயி, அப்படியே அவங்க அதன் மூலம் வந்து நம்ம என்னன்னா, அந்த வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள நம்ம டபக்குன்னு குதிச்சிடலாம். குதிக்கும்போது இந்த பற்ற விட்டுருப்போம். இந்த பொருள் ஆசைய விட்டுருப்போம். 2வது வந்து கணவன் மனைவிங்கிறது ஏக்கம், இந்த காதல் அத விட்டுருப்போம். இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு விதமான புது ஏக்கமா இறைவன் மேல போயிருக்கும். அப்ப இறைவன் நம்மள தடுத்தாட்கொண்டு நம்மள வழிநடத்தும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல் பொருள் ஆவியெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு, ஆ நம்மளோடதெல்லாம் எடுத்துக்கிட்டு, அவன் டேட்டாவெல்லாம் நமக்கு குடுத்து ஃபில் பண்ணி, புது மனிதனா இந்த பூமிக்கு அனுப்புன உடனே, இப்ப பாருங்களேன், நான் புது மனிதரா இந்த பூமியில வந்து நம்ம பார்ப்போம். புது கண்ணோட்டத்துல பார்ப்போம். இதே மாரி எல்லாத்துக்கும் செஞ்சுட்டா, இதே மாரி வந்து எல்லா மனிதர்களுக்கும் இந்த 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 மாரி ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னா, இந்த பூமியில வந்து விநாயகர் தான் எல்லாமே. விநாயகர் மாரி தன்மை உள்ளவங்கலாம் இந்த பூமியில நடந்துட்டு இருப்பாங்க. பெருமாள் உள்ள தன்மை உள்ளவங்களும் பூமியில நடந்துட்டு இருப்பாங்க. நான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். இப்ப சக்தி உள்ள பெண்கள்லாம் சக்தி மாரி இந்த பூமியில நடந்துட்டு இருப்பாங்க. அ அப்புறம் வந்து என்னன்னா, இந்த அப்புறம் வந்து வேற என்ன தெய்வங்கள் இருக்கு. இந்த மாரி தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்கள்ல எந்தெந்த குணங்கள் இருக்கோ, அந்த இதா இருக்கு. அப்ப நீங்க நல்ல தன்மை உள்ள மனிதர்கள் அதிகமாகும்போது, இங்க நல்ல தன்மை உள்ள தெய்வங்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கும்ல. இங்க இருக்க இப்போ உங்க ஊர்லயோ உங்க ஒரு 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 பஸ் ஸ்டாப்பே எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு கிராமத்த எடுத்துக்கோங்க, ஒரு நகரத்த எடுத்துக்கோங்க. ஏதோ நீங்க இப்ப இருக்க இடத்துலேருந்து அப்படி கண்மூடி அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு தெய்வங்களா, இந்த விக்கிரகம் இருக்குல்ல, சிவன், பார்வதி, அப்புறம் வந்து பெருமாள், முருகன், பிள்ளையாரு, இந்த மாரி லக்ஷ்மி இருக்குல்ல, இவங்கெல்லாம் அப்படியே அந்தந்த குணத்துக்கு ஏத்த மாரி உங்க கண்ணுக்கு அவங்க அப்படி தெய்வங்களா தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இந்த மாரி ஆயிடுச்சுன்னா, அந்த பூமி எப்படி இருக்கும்? அப்படின்னு நெனச்சு நான் நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதே மாதிரி அப்படி எல்லாரும் ஆயிட்டாங்கன்னா என்னாகும்? சொர்க்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சொர்க்கம்ங்கிறது இத தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். ஆ நரகங்கிறது வந்து என்னன்னா, நம்மளோட தன்மையில தான் இருக்கு. அப்போ அந்த நரகத்தன்மை எங்கேயோ போயிருமானா, இதுக்குள்ள தான் இருக்கும். குறைஞ்சிருக்கும். அதுதான் இங்க தன்மையோடது. சமநிலையில தான் இருக்க முடியும். ஒரு சமநிலை இல்லன்னா, இங்க வந்து இந்த விதி வந்து செயல்படாது. இயற்கை அந்த மாரி பண்ணாது. ஆனா, அது சமநிலையிலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்போ உங்களுக்கு ஒரு ஜூஸ் குடுக்குறேன், லெமன் ஜூஸ். அந்த 2 லெமன பிழிஞ்சு அப்படியே குடுக்கும்போது, அந்த எசன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். அதே கொஞ்சம் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊத்தி குடுக்கும்போது, அது வந்து லிக்விட் ஆயி, டைல்யூட் ஆகும்போது உங்களால குடிக்க முடியும். அந்த மாரி ஆகும். அதே மாரி தான் இறைவன் வந்து, அந்த இறை சக்திய வந்து நம்மகிட்டருந்து டைல்யூட் பண்ணி நமக்கு குடுக்குறதுனால, நம்ம குடிச்சு அத உணர முடியுது. ஆனா, நம்ம எசன்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தா மட்டும் தான், நாம நெறைய பேருக்கு தண்ணி ஊத்தி டைல்யூட் ஆயி ஜூஸ் குடுக்க முடியும். அப்படிதான் இறைவன் எல்லாத்தையும் அப்படியே சித்தர்கள், ஞானிகள், இப்ப இந்த புக்குகள் எல்லாமே பண்ணதெல்லாம் இப்படிதான். இப்படி 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 அதுவே 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 சரி செஞ்சு, அதுவே வந்து ஞானத்த வழங்கி, அதுவே சரியாக்கிட்டு போயிடுச்சு. அப்போ இங்க வந்து என்னன்னா, ஒண்ணு தான் இருந்துச்சு. அது நல்லா இல்லாமயும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு, இருளாவும் இருந்துச்சு, ஒளியாவும் இருந்துச்சு. அப்போ அதுதான் வந்து கருணை, பாசம், அன்புங்கிற உருவாக்கிச்சு. இங்கிட்டு தான் அதுதான் பாசம், பொறாமை, அ வைத்தெரிச்சல், துரோகம் இது ஆரம்பிச்சுச்சு.
இந்த 2ம் கலந்து உருண்டைய எடுத்து வைக்கும்போது தான் அந்த ஒரு ஒளி, அதை நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்துலேயும் நீங்கள் உணர்றதுலேயும் தான் எல்லாமே வெளிப்படுதே ஒழிய மற்றபடி எல்லாம்